ஹாய் வெல்கம் டு ராதா செந்தில் விளாக்ஸ். என்னடா ஹோம் டூர் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கார்டனில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காளே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. குட்டியாக ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னை பற்றியும் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணதுக்கு முன்னாடியே எம்டி டூர், அதாவது எம்டி ஹோம் வந்து நான் எப்படி இருக்கும் அப்படின்னு ஓவராலாக எடுத்திருக்கேன். ஒரு 9 நிமிஷம் வீடியோ தான், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்டு, ஒவ்வொரு பெட்ரூம் ஹால் என்னென்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறையா பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டல் ஹவுஸா ஓன் ஹவுஸா. முன்னாடி இருந்ததும் ரெண்டல் ஹவுஸ் தான், இப்போ இருக்கிறதுமே ரெண்டல் ஹவுஸ் தான், பொள்ளாச்சியில் இருக்கும். நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, நானும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து நார்மல் வீடியோ மாதிரி டைம் பாஸ்க்கு பார்க்குற மாதிரி இருக்காது, நிறையா பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக இப்போ வீடு கட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் எனக்கே கமெண்ட்ஸில் நாங்கள் வீடு கட்ட போகிறோம், உங்கள் கிச்சன் வந்து அழகாக இருக்குது, கிச்சனோட மெஷர்மெண்ட்ஸ் ஸ்கொயர் ஃபீட்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீட்டோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் வந்து 1400. இப்போ நம்ம லிவிங் ஏரியாவில் இருக்கோம், அதாவது ஹாலில் இருக்கோம். 16க்கு 16, 2 பெட்ரூம் 2 அட்டாச்சு டாய்லெட் இருக்குது, டைனிங் ஏரியா தனியாக இருக்குது. ஹால் வந்து இருக்கிறதுலே பெருசாக இருக்கும், மொத்தமாக ஒரு 20 பேராவது உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பெருசாக இருக்கும். முன்னாடி இந்த மாதிரி ஆர்ச்சில் மேட் ஃபினிஷிங் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதே மாதிரி வுட்டில் வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க, 2 சைடுமே சின்ன சின்ன டெக்கோர் ஐட்டம்லாம் வைக்கிறதுக்காக. இது மட்டும் இல்லாமல் நம்ம டிவி யூனிட்டுக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு ஷெல்ஃபுக்கு மேலே வுட்டில் வந்து ஷெல்ஃப் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஃபோட்டோஸு, நிறையா வந்து டெக்கோர் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே ஹாலில் நீங்கள் எங்கேயுமே ஓப்பன் ஷெல்ஃப் வந்து பார்க்கவே முடியாது, அதனால தான் வுட்டில் வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணும்போது. ஸோ டிவி யூனிட் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இங்கே வந்து ஹவுஸ் ஓனரோட தான் நாங்கள் வரும்போது இருந்தது. நாங்கள் வந்து வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, ஆல்மோஸ்ட் இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அவங்க வெக்கேட் பண்ணனதையும் நாங்கள் வந்து இந்த ஹவுஸுக்கு வந்துட்டோம். நம்மளும் வீடுன்னு ஒன்று கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோ லைட்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள நிறைய பேத்துக்கு அந்த ஆசை இருக்கும். இப்போ அதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஹாலில் 8 மினி எல்லோ லைட்ஸ் வந்து இருக்கும். நைட் டைம்லாம் மூவி பார்க்கும்போது ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஹாலில் மொத்தமாக 2 ஜன்னல் இருக்குது, நல்ல வெளிச்சமாக இருக்கும், நல்ல வென்டிலேஷனாகவும் இருக்கும். காலையில் டைம்லேருந்து ஈவினிங் எல்லாமே கொஞ்சம் வெளிச்சம் வந்து நல்லாவே இருந்துக்கிட்டே இருக்கும். இனி பெட்ரூம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். 2 பெட்ரூம் 2 அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. பெட்ரூமுக்கு போகிற வழியிலேயே இந்த மேட் ஃபினிஷ்டு டோர் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே ஒரு எல்லோ லைட் வந்து வச்சுருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் வந்து 10க்கு 16, ஸ்மால் பெட்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 10, 2லேயுமே அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. லாஃப்ட்லாம் முக்கியமாக கபோர்டு அடிச்சிருக்காங்க. ஸோ என்ன பொருள் வச்சாலுமே வந்து விசிபிளாக தெரியாது, நிறைய பொருளுமே வந்து அந்த லாஃப்டில் வச்சுக்கலாம், கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். லிவிங் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பெட்ரூம் சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதாவது 4 பேர் இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு இந்த 2 பெட்ரூமோட சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு பெட்ரூமில் மட்டும் ஓப்பன் ஷெல்ஃப் வச்சுருக்காங்க, மற்றபடி எல்லாமே கபோர்டு வந்து அடிச்சிருக்காங்க லாஃப்டில். இந்த வீடு ஃபுல்லி மாடுலர்னு சொல்ல முடியாது, செமி மாடுலர் தான், தேவையான இடத்துல மட்டும் கபோர்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைல்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பியூர் ஒயிட்டில் எடுக்கும்போது மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பியூர் ஒயிட் கிடையாது, அங்கங்கே சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, லைட்டாக ஒரு மெரூன் கலரில். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்தது. இந்த வீட்டில் ஃப்ளோர் ஃபுல்லாமே வந்து ஒரே டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க, டைல்ஸ் டிசைன் எல்லாமே. மற்றபடி பாத்ரூமுக்கு 2 பாத்ரூமுக்குமே தனித்தனியான வால் டைல்ஸும் ஃப்ளோர் டைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே மைல்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்துட்டு நீட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்மால் பெட்ரூமில் ஷெல்ஃபே கிடையாது, எல்லாமே லாஃப்டில் ஒரு டோர் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். லாஃப்டில் நம்ம எவ்வளோ பொருள் வேணால் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த பெட்ரூமை வந்து இப்போதைக்கு நாங்கள் ஆஃபீஸ் ரூமாக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, மாஸ்டர் பெட்ரூமில் வந்து 2 ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் வீடு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் மட்டும் எம்டி லேண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சமாகவே இருக்கும். இந்த வீட்டில் 2 அட்டாச்சு பாத்ரூம் கூடவே வெளியிலையுமே ஒரு பாத்ரூம் இருக்குது, அது வந்து இந்தியன் மாடலில் இருக்கும். 3 பாத்ரூமுக்கும் தனித்தனியான கலரில் வேறு விதமான டிசைன்ஸில் தான் டைல்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பாத்ரூம் கொட்டியிருக்கிற டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். அடுத்து எல்லாரோட ஃபேவரட் பார்ட் கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு லேடிஸ்க்கு ஒரு பெரிய கனவு, நமக்கு பிடிச்ச மாதிரி கிச்சன் இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த கிச்சனும் டைனிங் ஏரியாவும் மொத்தமாகவே 16க்கு 10 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து செமி மாடுலர் தான், மேலே மட்டும்தான் கபோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஓப்பனாக தான் இருக்கும். ஷெல்ஃப்மே வந்து போதுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்கும்.
இந்த கிச்சன் டைனிங் ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டியே பார்க்கறதுக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்கறதுக்கு ரீசனே வந்து வால் ஃபுல்லாமே டைல்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க. கீழே ஃப்ளோருக்கு எந்த டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணாங்களோ அதே டைல்ஸ் அந்த வால் கொடுத்ததுனால பார்க்கறதுக்கு லுக் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு லக்ஸூரியஸ் லுக் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த கிச்சனில் வந்து இந்த மாதிரி பெரிய செல்ஃபுமே கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயுமே சூஸ் பண்ணிக்கிற டைல்ஸ் டிசைன் பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா மைல்டாக பார்க்கறதுக்கு அழகாக நீட்டாக இருக்குது. அந்த டிசைன்ஸ் ஒன்றுமே வந்து அழகாக இருக்கும். வீடுன்னு ஒன்று கட்டணும் அப்படின்னா நிறையா ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து அங்கங்கே கொடுக்கணும். அதுவும் முக்கியமாக கிச்சனில் தேவைப்படுற இடத்துல ப்ளக் பாயிண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா மிக்ஸி, கிரைண்டரு, ஆர்ஓ மிஷின் மாட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் தேவையான இடத்துக்கு நம்ம ஒயர் வந்து அதிகமாக இழுக்க தேவையில்லை. அங்கங்கே அப்படியே அழகாக ஃபிட் பண்ணி மாட்டிடலாம். ஸோ இங்கே நிறைய ப்ளக் பாயிண்ட் எல்லாம் இருக்குது. சிம்னிக்குமே தனியாக பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணல. இந்த கிச்சனோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக இருக்கிற செல்ஃப் தான். அங்கே தான் இப்போதைக்கு நான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். அப்புறம் அப்படியே நம்ம டைனிங் ஏரியா. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பூஜா ரூம் அப்படின்ட்டு தனியாக எதுவும் கிடையாது. அங்கே குட்டியாக ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நம்ம சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். வெசல்ஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது எல்லாமே வைக்கிறதுக்கு கீழே வந்து ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷெல்ஃப் கட்டிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் நமக்கு தேவையான மாடுலர் கிச்சன் ஆக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் இன்னொரு பிடிச்ச இடம் இந்த ஒரு இடம் தான். எது குக் பண்ணாலும் இங்கே வச்சுப்போம். சாப்பிட்றதுங்க சம்டைம்ஸ் இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். டைனிங் டேபிள் நாங்கள் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. எங்கள் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் பழைய வீட்டில் இருந்தோம் பார்த்தீங்களா, இங்கே பொள்ளாச்சியில். அங்கே வந்து ஸ்பேஸ் அவ்வளோக்கா இருக்காது அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணாமே வச்சுருந்தோம். நிறைய பேர் இன்ஸ்டாவில் நம்ம வீடு மாறின புதுசில் இந்த டைல்ஸோட ஃபோட்டோவை கிளியராக அனுப்புங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் ஒரு சிலருக்கு எல்லாமே சென்ட் பண்ணி விட்டுருந்தேன். இருந்தாலும் ஹோம் டூர் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஒரு விஷயம் நான் ஏதாவது சொல்லாமல் இருந்திருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா ரிலேட்டடான ஷாப்பில் போய் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ வெளியில் வீட்டுக்கு வெளியில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதெல்லாமே இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீட்டோட லுக் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக வால் ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தன கலர் மிக்ஸ் ஆன மாதிரி சொரசொரப்பான டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு ரிச் லுக் வந்து கொடுக்கும். போர்ட்டிக்கோட சைஸ் வந்து 21க்கு 10. வெளியில் ஷெல்ஃப்மே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடு அப்படிங்கிறது என்னங்க, எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு தான். எல்லாருக்கும் அது வந்து நடக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை. ஸோ வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோ என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். செடிகள் எல்லாமே மேக் ஓவர் பண்ண போகிறேன். அதாவது கார்டன் ஃபுல்லாக மேக் ஓவர் பண்ண போகிறேன். அன்றைக்கி வாங்கிட்டு வந்த செடியை உண்மையாலுமே பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சதோட சரி. எங்கேயுமே இது இங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும் எதுவுமே எடுத்து வைக்கவே இல்லை. ஏன்னா இங்கே பொள்ளாச்சியில் வெயில் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர் அட்வான்ஸாகவே வந்ததுனால வெயிலில் வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதை வச்சு தான் மேக் ஓவர் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோ கார்டன் மேக் ஓவர் கண்டிப்பாக பாருங்கள். நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.